ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாக எல்லாருமே வணங்கிட்டு வந்துட்டுருக்க நம்ம வாராகி அம்மனை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாராகி பக்தர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்க ஆஷாட நவராத்திரி, வாராகி அம்மனுக்கே உரிய நவராத்திரி, வாராகி நவராத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த நவராத்திரி எப்போ வருது, அம்பாளுக்கு நம்ம எப்படிலாம் வழிபாடு செய்யலாம் எளிமையான முறையில் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாராகி பக்தராக இருந்தால் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரிகள்லேயே நிறைய நவராத்திரி இருக்குது. அதில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுற நவராத்திரி வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, துர்க்கை நவராத்திரி. நாம் எல்லாருமே ரொம்ப துர்க்கை நவராத்திரியை மட்டும்தான் காலகாலமாக நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். இப்போ சமீப காலமாக எல்லாருமே வாராகி அம்மனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா, வீட்டில் அத்தனை ஒரு கவலை, கஷ்டம், துஷ்டம் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் நம்மளுக்கு இருக்கிற கஷ்ட துஷ்டம் எல்லாமே விலகி போகிறதுக்கு இப்போ எல்லாருமே வாராகி அம்மனை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வாராகி அம்மனுடைய ஆஷாட நவராத்திரி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 26ஆம் தேதி வியாழன்கிழமை துவங்க இருக்குது. முடிவு 5ஆம் தேதி 7ஆம் மாதம் சனிக்கிழமை முடிய இருக்குது. இந்த 9 நாளும் நம்ம ஆஷாட நவராத்திரியில் நம்ம வாராகி அம்மன் கிட்ட நம்மளுடைய கஷ்ட நஷ்ட துஷ்டங்கள் எல்லாமே விலகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலை பொழுதில் அம்பாலை எளிமையான முறையில் நம்ம வீடுகளில் வழிபாடு செய்யலாம். இப்போ எப்படி வழிபாடு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அம்பாளுடைய திருவுருவ படம் இருந்தால் அம்பாலை நல்லா தொடச்சிட்டு அவங்களுக்கு சந்தனம் போட்டு வச்சுக்கோ. இல்லாச்சும் நீங்கள் திருவுருவ சிலை இருந்ததுன்னா அம்பாளுக்கு ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது குங்கும அபிஷேகமும் மஞ்சள் அபிஷேகம். இது மட்டும் செய்தால் மட்டுமே போதுமானது. இல்லை உங்கள் வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் 5 பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம். நம்மளை வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எத்தனை பொருட்கள் வேணும்னாலும் நம்ம அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம். அம்பாளுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, எளிமையான முறையில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வாங்கி வைக்கலாம், கருணைக்கிழங்கு வாங்கி வைக்கலாம், உருளைக்கிழங்கு, பூமிக்கடியில் விளைவிக்கக்கூடிய அனைத்து கிழங்கு வகை பொருட்களையும் வாங்கி வைக்கலாம், வேர்க்கடலை, இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம். இல்லை நீங்கள் சமைச்சு படைக்கிறதாலும் சர்க்கரை பொங்கல், பால் பாயசம் ரொம்ப விசேஷமானது. அதற்கடுத்தது அம்பாளுக்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9 நாள் நவராத்திரின்றதுனால நவதானியத்தில் வச்சு ஒரு அகண்ட தீபம் வச்சு ஏற்றுறது ரொம்ப சிறப்பானது. உங்கள் வீட்டில் திருவுருவ படமோ திருவுருவ சிலையோ இல்லையாச்சும் பரவாயில்ல, ஒரே ஒரு மண் அகலில் ஜோதி தீபம் ஏற்றி வச்சுட்டு, அம்மா உங்களுடைய திருவுருவம் இல்லை, திருவுருவ சிலையும் இல்லை, இந்த தீப ஒளியிலேயே உங்களை வராகி ரூபமாக நினச்சி இந்த தீப ஒளியை நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரோம். இந்த 9 நாட்களும் எங்களுக்கு இருக்கிற கஷ்ட நஷ்ட துஷ்டங்கள் எல்லாமே விலகி போக வைங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அடுத்தது அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பானது தேங்காய் தீபம். தேங்காய் தீபம் ஏற்றினா நம்மளுடைய தேவையற்ற கஷ்ட துஷ்டங்கள் நம்மளுடைய எல்லாமே தேய்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தேங்காய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பானது. தேங்காய் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தலைவாழை இலை இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லையாச்சும் பரவாயில்ல, ஒரு சின்ன தாம்பூலத்தட்டில் ஒரு 5 கைப்பிடியோ 3 கைப்பிடியோ பச்சரிசியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் தூள், குங்குமம், பச்சை கற்பூரம் இருந்தால் போட்டுக்கோங்க. பன்னீர் இருந்தால் தெளித்து வச்சுட்டு அம்மாவுக்கு தேங்காயை சரிபாகமாக உடைச்சிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்ககிட்ட நெய் இருந்தால் ஊற்றிக்கிடலாம். இல்லையோ இலுப்பை எண்ணெயோ இல்லை நல்ல எண்ணெயோ இந்த மாதிரிலாம் கூட ஊற்றி நம்ம ஏற்றிக்கலாம். நெல்லிக்கனி வச்சோம்னா நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நெல்லிக்கனி வச்சும் நம்ம லக்ஷ்மி வாராகியை நினச்சி வழிபாடு செய்யலாம். அதற்கடுத்தது மஞ்சள் கிழங்கு மாலை. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ரொம்ப வேண்டுதல் வச்சுட்டு அதை நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அம்பாளுக்கு வீட்டிலேயே மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி சாத்தலாம். இல்லை கிண்ணத்திலே கூட வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லை அதற்கு அடுத்தது அம்மாவுக்கு ரொம்ப சிறப்பானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பானக தண்ணீர். நீங்கள் எந்த நெய்வேத்தியமும் வைக்க தேவையில்ல, எந்த படையல் வைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு டம்ளரில் பானக தண்ணி வச்சாலுமே
அம்மாவுக்கு ரொம்ப குளிர்ச்சி அடைய செய்யும். பானக தண்ணி செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு வெல்லம் போட்டுக்கோங்க, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் போட்டுக்கோங்க, ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதில் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கு மேலே துளசி இருந்தால் போட்டுக்கோங்க, ஏதாச்சும் பூ இருந்தாலும் போட்டு அம்மாவுக்கிட்ட வச்சு விட்டுருங்க. அதுவே போதுமானது. இது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து விளக்கேற்ற போகிறீங்கன்னா மஞ்சள் விநாயகர் வந்து பிடிச்சி வச்சுட்டு முதல்ல வந்து விநாயகர்கிட்ட உத்தரவு வாங்கிக்கோங்க. ஐயா விநாயகா, இந்த 9 நாளும் நாங்கள் ஆஷாட நவராத்திரி வராகி அம்மனை வந்து நாங்கள் வணங்க போகிறோம். எங்களுடைய வேண்டுதல் எல்லாமே குறைவில்லாமல் நிறைவேறணும். இந்த 9 நாளும் எந்த தங்கு தடை இல்லாமல் இந்த பூஜையை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமானை வந்து நினச்சிட்டு நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிக்கலாங்க. அதுக்கடுத்தது பஞ்சகவ்யம் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஏன்னா நாம் வந்து வீடுகளில் வந்து எப்போவுமே வந்து கணபதி ஹோமம் செய்ய மாட்டோம் இல்லையா? அதனால் இந்த பஞ்சகவ்ய தீபம் வந்து ஒன்று ஏற்றி விட்டாலுமே அது வந்து ஒரு கணபதி ஹோமம் செய்கிறதுக்கான பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பஞ்சகவ்ய தீபம் இந்த 9 நாட்களில் எப்போச்சும் ஒரு நாள் நாச்சு ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நான் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரேன். வரப்போகிற ஆஷாட நவராத்திரியில் 9 நாட்களும் உங்களால் முடிஞ்ச ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு நாளைக்கு வந்து 9 நாட்களும் சிறப்பான முறையில் செஞ்சு வழிபாடு செஞ்சு உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் வச்சு நீங்கள் வாராகி அம்மன் கிட்ட வேண்டுதல் வச்சு ஜெயிச்சுட்டு வாங்க. ஏன்னா வாராகி அம்மன் வீரப்படை தளபதி. நம்ம லலிதா பரமேஸ்வரி அம்பாள் உலகத்தில் முதல்ல தோன்றிய பெண் தெய்வம் அவங்க தான் நம்ம வாராகி அம்மனை வந்து படைத்தளபதியாக வந்து நியமனம் செஞ்சாங்க. ஏன்னா சும்பன் விசும்பன்ற 2 அரக்கர்கள் இருந்தார்களாம். அவங்க வந்து பிரம்மதேவனை நோக்கி தவம் புரிஞ்சிருக்காங்க. கருவறையில் பிறக்காத ஒரு கன்னி பெண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு அழிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் கிட்ட வரன் வாங்கியிருக்காங்க. இந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கு தான் நம்ம பரமேஸ்வரி தாயார் என்ன பண்ணியிருக்காங்க, 7 சப்த கன்னிமார்களை உருவாக்கியிருக்காங்க. அந்த சப்த கன்னிமார்களில் 5வது இடம் பெயர்ந்தவள் தான் நம்ம பஞ்சமி நாயகியான வாராகி தாயார். இவங்க தான் இந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக கன்னி ரூபத்தில், உடல் மட்டும் கன்னி ரூபாகவும் முகம் வந்து அகோர பன்றி முகமாகவும் வைத்திருந்து அவர்களை வந்து வதம் செஞ்சு அழிச்சிருக்காங்க. செய்தவர்களை தட்டி கேட்பவள் வாராகி. கையில் ஏற்கலப்பை கொண்டு நம் கவலையை தீர்ப்பாள், உலக்கை கொண்டு உலகை ஆள்பவள் நம் வாராகி. ஆஷாட நவராத்திரியில் 9 நாட்களும் நீங்கள் வந்து வழிபாடு செய்ய முடியலனாலும் நீங்கள் வந்து பஞ்சமி நாள் வரும், அடுத்தது 8வது நாள் அஷ்டமி நாள் வரும். அந்த 2 நாள் மட்டுமே நீங்கள் வந்து விரதம் இருந்து கூட செஞ்சுக்கிடலாம். நீங்கள் 9 நாளும் செய்கிறது இருந்தால் மாமிசம் சாப்பிடாமல் செய்கிறது ரொம்ப சிறப்பானது. மாமிசம் சாப்பிடவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய்.